அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெகதாசன். வணக்கம் கௌதமி. வணக்கம் ஜெஃப்ரி. அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக மோடு இணைத்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். குளியாப்பிட்டிய மோட்டார் வாகனங்களை பொருத்தும் தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் ஆரம்பம். நல்லாட்சியை பலப்படுத்த உள்ள அமெரிக்க நிறுவனங்கள் தொடர்பில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்திற்கு வழங்கும் உடன்படிக்கையை ரத்து செய்யுமாறு எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள். கொழும்பு போதைப்பொருள் வில்லை வர்த்தகத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் கைது. கிழக்கு கடற்பரப்பில் 2 படகுகள் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தகவல். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு மல்வத்து மகாநாயக்கர் பாராட்டு. இலங்கையின் ஜனநாயக ஆட்சி மற்றும் பொறுப்புக்கூறல் செயற்பாட்டினை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் TAG நிறுவனம் செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக நாம் நேற்று செய்தி வெளியிட்டோம். இது தொடர்பில் மேலும் பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய, பாராளுமன்ற செயலாளர் நாயகம், பிரதி அமைச்சர்கள் சிலர் உள்ளிட்ட குழுவினர் இலங்கையின் ஜனநாயக ஆட்சி மற்றும் பொறுப்புக்கூறல் செயற்பாட்டினை வலுப்படுத்துவது தொடர்பில் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்திக் கொண்டனர். அமெரிக்க பிரதிநிதிகள் சபை மற்றும் 10,000 ஆண்டு அபிவிருத்தி திட்டம் என்பவற்றுடன் இந்த இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கையின் நல்லாட்சியை உருவாக்குவதற்கான செயல்முறைக்கு அமெரிக்க நிதியுதவி திட்டம் $13 மில்லியன் செலவில் செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க முன்வந்துள்ளது. அமெரிக்க நிதி திட்டம் இதற்காக டெவலப்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன்கார்பரேட்டட் என்ற அமெரிக்க நிறுவனத்தை தெரிவு செய்துள்ளது. இந்த நிறுவனம் CIA உளவு சேவையுடன் தொடர்புடைய நிறுவனம் என வெனிசுவேலா வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்காவின் சட்டத்தரணி ஈவா காலிங்கர் 2006 ஆண்டு வெளியிட்ட நூலொன்றில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தி சாவேஸ் கோட் கெனின் US இன்டர்வென்ஷன் இன் வெனிசுவேலா என்ற நூலில் பல தகவல்கள் வெளியே கொணரப்பட்டிருந்தன. இத்தகைய பின்புலத்தை கொண்ட நிறுவனம் ஒன்று இலங்கையின் நல்லாட்சி செயற்பாட்டினை ஸ்தாபிப்பதற்காக தலையீடு செய்கின்றமை தொடர்பில் சபாநாயகரிடம் வினவப்பட்ட போது அமெரிக்க பாராளுமன்றத்தால் அந்நாட்டு நிதியுதவியின் கீழ் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பதிலளித்தார். இதற்காக அமெரிக்கா முழு செலவையும் ஏற்கும் எனவும் அதற்கான நிறுவனத்தையும் அவர்களே தெரிவு செய்வார்கள் எனவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் TAI நிறுவனத்துக்கும் CIA உளவு பிரிவுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து வினவிய போது தாம் அந்த விடயம் தொடர்பில் அறியவில்லை என சபாநாயகர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த நிறுவனம் அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று எனவும் அந்த நிறுவனத்துடன் இணைந்து ஏற்கனவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் கரு ஜெயசூரிய மேலும் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்திடம் மின்னஞ்சல் மூலம் நாம் வினவிய போது எதிர்காலத்தில் பதிலளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. TAI என அழைக்கப்படும் டெவலப்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்கார்பரேட்டட் அமெரிக்க நிறுவனத்தின் இணையதளத்தில் அவர்கள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட உள்ள செயற்திட்டங்கள் தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பாராளுமன்றத்தை வலுப்படுத்தல், அதிகார பகிர்வு மற்றும் மாகாண நிர்வாகம், நிறுவன மற்றும் கொள்கை மறுசீரமைப்பு, பொது நிர்வாக மறுசீரமைப்பு மற்றும் மனிதவள முகாமைத்துவம், பொறுப்புக்கூறல், சட்டம் மற்றும் ஒழுங்கு, அரசு நிதி முகாமைத்துவம், சுகாதாரம் ஆகிய துறைகளில் அவர்கள் தலையீடு செய்ய முடியும். இது தொடர்பில் அறிந்துள்ளீர்களா என அரசியல்வாதிகளிடம் நாம் வினவினோம். இப்படி ஒன்று நமக்கு தெரியாது. சிலவேளை கரு ஜெயசூரியவுடன் கலந்துரையாடப்பட்ட விடயம் என்பதால் பார்லிமெண்டத்துடன் தொடர்பட்டிருக்கலாம். பார்லிமெண்ட் உறுப்பினர்களின் அறிவை வளர்ப்பதற்கான செயற்திட்டமோ தெரியவில்லை. உண்மையிலே நீங்கள் கூறியதன் பின்பே எமக்கு தெரியும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இதனை கூறுகிறீர்கள்? அதற்கான ஆதாரம் என்ன? இதில் ஆச்சரியமில்லை. 2001 ஆண்டு தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட முக்கிய புகைப்படம் ஞாபகத்தில் உள்ளதா? ஜனாதிபதி ஜார்ஜ் புஷின் தோளில் கையை போட்டவாறு இருந்த புகைப்படத்தை இங்கு தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்தினார்கள். இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. வெஸ்டர்ன் ஆட்டோமொபைல் அசெம்பிள் மோட்டார் வாகனங்களை பொருத்தும் தொழிற்சாலைக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. குளியாப்பிட்டிய லபுயாய பகுதியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கொழும்பில் நடத்தப்பட உள்ளமை தொடர்பில் கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கொழும்பில் நடத்தப்படுகின்றமை ஏமாற்றம் அளிப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10 பேர் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். வடமாகாண சபையின் மொத்த உறுப்பினர்களில் வடமாகாணம் 30 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களாவர். அத்தோடு கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். கிழக்கு மாகாண சபையிலும் கூட்டமைப்பு 11 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி கொழும்பிலே கூட்டப்படுவதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வடக்கு கிழக்கை பெரும்பான்மையாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றமாக உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது மாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கலாம். கூட்டமைப்பினுடைய கூட்டங்களை இலங்கையின் தலைநகரத்திலே நடத்தாமல் வடக்கு கிழக்கிலே நடத்துவதுதான் பொருத்தம். ஏனென்றால் கடந்த காலத்திலும் கொழும்பிலே பல கூட்டங்களை கூட்டியிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே பேசப்பட்ட விடயங்கள், எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்று சொல்லி பத்திரிகைகளிலே நாங்கள் மறுநாள் பார்த்துக் கொள்வோம். ஆனால் அந்த தீர்மானங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், எட்டப்பட்ட விடயங்கள் அது நடைமுறைப்படுத்தப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த கூட்டங்கள் தலைநகரிலே வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. வடகிழக்கிலே தான் வைக்கப்பட வேண்டும். நாங்கள் போக மாட்டோம், போக்குவரத்து பிரச்சனை எங்களுக்கு. ஆனபடியா கொழும்புல வச்சு நாங்கள் போய் கலந்து கொள்ள மாட்டோம். பவுனியால வச்சால் ஓகே, நாங்கள் அதுல கலந்து கொள்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தென்பகுதியில வச்சால் எங்களுக்கு அதுக்கு ஒரு பெரிய செலவு. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்திடம் ஊடகவியலாளர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பினர். 6, 7, 8, 9, 11 வரைக்கும் ஒரு கூட்டமைப்பு சொல்லப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்களை அழைத்திருப்பதாக சம்பந்தம் அறிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள், வடமாகாண சபை பற்றி எதுவுமே பேசப்படவில்லை. தீர்வு திட்டத்திற்கு அரசியல் யாப்பு பற்றி பேசுவதற்கு வடமாகாண சபைக்கு தகுதி இல்லையா? இதிலே வடமாகாண சபையை பொறுத்தளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தலைமையிலே ஒரு மனதாக, ஏக மனதாக நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து அதை இலங்கை அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். உத்தியோகபூர்வமாக வடக்கு மாகாணத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட 30 பேர் இருக்கிறோம் ஆளுங்கட்சியிலே. அதே போல கிழக்கு மாகாணத்திலே 2 அமைச்சர்கள் உட்பட 11 பேர் இருக்கிறோம். அந்த 30 11 பேருடைய கலந்து ஆலோசனை செய்யப்படவில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விடயம். ஒரு தீர்க்கமான விடயத்திலே அவர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஹசன் அலிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவது தொடர்பிலான தீர்மானத்தை தானே எடுக்க வேண்டும் என அந்த கட்சியின் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் பதவி தொடர்பிலான சிக்கலை தீர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவுக்கு கட்சி அறிவித்த பின்னர் இந்த விவகாரம் சூடுபிடித்தது. ஹசன் அலி மஹதா வியாங்கேன் வக்ராகாரேன் ஹசன் அலி தந்திரமாகவும் மறைமுகமாகவும் கட்சிக்கு அறிவிக்காமல் தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். கட்சிக்குள்ளே அது குறித்து கலந்துரையாடாமல் தேர்தல் ஆணையாளரோடு கடிதம் பரிமாறிக்கொள்வது கட்சியின் ஒழுக்கம் சார்ந்த ஒரு பிரச்சினை. எனினும் நாம் இது குறித்து நிகழ்வு கொள்கை ஒன்றை பின்பற்றி அவருக்கு கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம். பின்னர் கட்சியின் செயலாளர் பதவி தொடர்பிலான சர்ச்சை முடிவுக்கு வந்துள்ளதாக கட்சியின் தலைவர் கடந்த மாதம் 16ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் கட்சியுடைய உத்தியோகபூர்வ செயலாளராக தேர்தல் ஆணைக்குழுவோடு தொடர்பாடுகின்ற உரிமை, கட்சியுடைய நியமன பத்திரங்களில் கைச்சாத்திடுகின்ற உரிமை உட்பட கடந்த பேராளர் மாநாட்டின் பொழுது கட்சியின் செயலாளராக அறிவிக்கப்பட்ட மன்சூரே காதர் செயல்படுவார் என்பதில் எந்த சிக்கலும் கிடையாது. எங்களுடைய செயலாளர் நாயகமாக ஹசன் அலி அவர்களும் இந்த விளக்கமளிப்பின் பொழுது சமூகம் அளித்திருந்தார். அவரும் தன்னுடைய ஆட்சேபனைகளை வாபஸ் பெற்றிருக்கிற சூழ்நிலையில் எந்த சிக்கலும் இல்லாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய செயலாளர் பதவி குறித்த சர்ச்சை முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்மட்ட கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் செயலாளர் நாயகம் ஹசன் அலியும் கலந்து கொண்டிருந்தார். கட்சியின் செயலாளர் நாயகம் ஹசன் அலிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படும் விடயம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர்.
අපි පක්ෂයේ අභ්‍යන්තර ප්‍රශ්න කිහිපයක් ගැන සාකච්ඡා කරා. ඒ පිළිබඳ ඒ අන්තිම තීරණය ගැනීමේ අවස්ථාව නායකත්වයට ලබා දුන්නා. ඒ නායකත්වයේ සුදුසු තීරණයකට එළඹෙයි. ඒ පිළිබඳව තීරණය මම ගත යුතුයි. ඒ පිළිබඳව ඒ තීරණය ගැනීම සඳහා මට පැවැළලා තිබෙනවා. අවසන් තීරණය ගැනීමේ බලය මට දීලා තියෙනවා. அது மிக விரைவில் தெரியும். நேற்று நடைபெற்ற கட்சியின் கூட்டத்தின் பின்னர் ஹசன் அலி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் ஹசன் அலியின் நிலைப்பாட்டை அறிவதற்காக இன்று காலை முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடன் தொலைபேசி தொடர்பு கொள்ள நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம். நாம் அழைப்பை ஏற்படுத்திய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஹசன் அலி பதிலளிக்கவில்லை. கடந்த காலங்களிலும் பல்வேறு விடயங்களில் மக்கள் சார்பில் வினவுவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொண்ட சந்தர்ப்பங்களிலும் அவர் பதிலளிப்பதை தவிர்த்து வந்திருந்தார். எழிலன் உள்ளிட்ட இறுதிக்கட்ட யுத்தத்தில் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களை முன்னிலைப்படுத்துமாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அனந்தி சசிதரன் உள்ளிட்ட 12 சரணடைந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 12 பேரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்கொணர்வு மனு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி MSM சம்சுதீன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது மனுதாரர்கள் சார்பாக அனந்தி சசிதரன் உள்ளிட்டவர்களும் 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன உள்ளிட்ட பிரதிவாதிகளும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். பிரதிவாதிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன இன்று சாட்சியம் அளித்தபோது அவரால் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருந்த புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நீதிபதி MSM சம்சுதீன் ஒத்திவைத்தார். பல வருடங்களாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட 12,000 பேர்களின் பெயர் அடங்கிய ஒரு விவரம் ஒன்று இருக்கிறது. அதில் காணாமல் போனவர்கள் பற்றிய விவரங்கள் அடங்கப்படுவதற்கு நியாயமில்லை. ஏனென்றால் அது வேறு ஒரு விடயமாகும். யுத்தத்தின் கடைசி நாட்களான 17, 18, 19ஆம் திகதிகளில் மே மாதம் 19, 2009ஆம் ஆண்டு அந்த நாட்களில் சரணடைந்தவர்களின் அந்த விவரங்களைத்தான் கேட்டிருந்தோம். அதைத்தான் அவர் இருக்கிறது தங்களுடைய வசம் இராணுவ இருக்கிறது என்று சொல்லியும் அதன் பிறகு மனம் மாறி வேறொரு ஆவணத்தை கொண்டு வந்து இந்த நீதிமன்றத்தையும் மற்ற மக்களையும் மனதார எல்லாரையும் ஒரு முட்டாளாக்குவது செயலை செய்திருக்கின்றார். கிழக்கு கடற்பரப்பில் 2 படகுகள் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதென கடற்றொழில் அமைச்சர் தெரிவிக்கிறது. ஒளிவில் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போன 6 மீனவர்கள் தொடர்பில் கடற்படையினர் தொடர்ந்தும் தேடுதல் மேற்கொண்டு வரும் நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்களின் 2 படகுகளும் எரிபொருளின்றி கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதென கடற்தொழில் அமைச்சின் உதவி பணிப்பாளர் லால்டி சில்வா தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து 2 படகுகளை தேடும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. காணாமற் போன மீனவர்கள் தொடர்பில் அனைத்து கடற்படை படகுகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி கூறினார். ஒலிவில் துறைமுகத்தில் இருந்து கடந்த 24ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் 6 பேர் கரைக்கு திரும்பவில்லை என அந்த மீனவர்களின் உறவினர்கள் கல்முனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட பின்னர் அது தொடர்பான விசாரணைகள் கல்முனை போலீசாரினால் அக்கரைப்பற்று போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. மண் சரிவினால் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை வழங்குவதில் தொடர்ந்தும் கால தாமதம் நிலவுகிறது. இலங்கையில் மறக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான ஒரு பார்வையை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று உங்களுக்கு கொண்டு வருகிறது. கடந்த வருடம் மே மாதம் 17ஆம் தேதி புலத்கோப்பிட்டிய களுப்பான தோட்டத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் 16 பேர் உயிரிழந்தனர். இதன்போது 16 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 50 பேர் கூடாரங்களில் அடைக்கப்பட்டனர். 7 மாதங்களாக சிறு பிள்ளைகளோடு அவர்கள் தொடர்ந்தும் இவ்வாறான கூடாரங்களிலே வாழ்ந்து வருகின்றனர். மழை வந்தா உள்ளுக்கு தண்ணி வருது, புத்தகமெல்லாம் நனைஞ்சிருது. ஒரே ஒரு லைட் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லைட்ல வச்சுதான் நாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வந்துட்டு நாளைக்கு கட்டி தரேன், என்னைக்கு கட்டி தரேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு ஐடியும் கடை வாங்குறாங்க, எழுதுறாங்க, போறாங்க, வராங்க.
ஒன்னு தேதிக்கு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. இது இத்தனை நாளைக்கு நாங்க நடந்துக்கிட்டு கிடக்கிறது. 7 மாதங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த புலத்கோப்பிட்டிய வகரக்க தோட்ட மக்கள் கோயில் மைதானத்தில் தற்காலிக கூடாரங்களில் வசித்து வருகின்றனர். 10 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 30 பேர் இந்த அவல வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சின்ன குளத்தோடு வச்சுக்கிட்டு இருக்கேன். 1 மாசமா ஆகுது. இந்த கூடாரத்துல வெயில் அடிச்சா வெயில இருக்கவே இயலாது. சரியான சூடு இரவைக்கு இருக்காது. இரவையிலும் சரியான குளிர் பிள்ளை தாங்கவே இயலாது. எங்களுக்கு வீடு கட்டிச்சிருக்கா, வீடு கட்டி கொடுங்க. சரி ஒரு லெக்கல காடா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடு எடுத்து கொடுங்க எங்களுக்கு. இருக்கையில 6 மாசமா ஆச்சு. கூடாரத்துல இருக்கையில தண்ணி வசதி இல்ல, டொய்லெட் வசதி இல்ல. ஒரு டொய்லெட் தான் இருக்குது. அதுல தான் இந்த 8 கூடாரத்துல உள்ளவங்களும் பாவிக்கணும். மண்சரிவினால் இடம்பெயர்ந்த மக்களின் ஒரு பகுதியினர் புலத்கோப்பிட்டிய சீலானந்த மகாவித்யாலயத்தின் மைதானத்தில் அகதி வாழ்க்கை வாழ்கின்றனர். 36 குடும்பங்களைச் சேர்ந்த 128 பேர் பாடசாலை மாணவர்களின் விளையாட்டு மைதானத்திலேயே கடந்த 7 மாதங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இது ஆண்டவனுக்கு அடுக்காத ஒரு பொய்யும் பித்தலாட்டமா இருக்கு. யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு ஒன்னும் தெரியல. கடந்த வருடம் மே மாதம் 15ஆம் தேதி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தும் மற்றும் ஒரு மண் சரிவு தெஹியோவிட்ட டெனிஸ்வத்த தோட்டத்தில் இடம்பெற்றது. இதன்போது 3 உயிரிழந்தனர். இதில் இடம்பெயர்ந்த 48 குடும்பங்களைச் சேர்ந்த 238 பேர் ரப்பர் தோட்டம் ஒன்றில் கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மழை பெய்ஞ்சு வீடெல்லாம் நனையுது. எங்களுக்கு படிக்கிறது கூட வசதி இல்ல. மத்த பிள்ளைங்களும் சொல்லுதுங்க, அவங்க தோட்டத்துல மண் சரி வந்ததுல இருந்து அவங்க கேக்குறாங்க, உங்க தோட்டத்துல அடிக்கல் நாட்டிட்டாங்களான்னு. எங்க தோட்டத்துல இன்னுமே எதுவும் நடக்கல. அரசாங்கத்தால் எங்களுக்கு இந்த உதவி கிடைச்ச நிரந்தரமான உதவி எங்களுக்கு கிடைக்கல. இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்க தேவைப்படும். எங்களை ஓட்டு செல்லுபடி ஆகிற நேரம் அந்த நேரம் வருவாங்க. அதனால பொதுமக்கள் மிகவும் விரக்தியா தான் இருக்கிறாங்க இங்க. ஏன்னா 6 மாசமா எந்த ஒரு உதவி இல்லாம தானே மண்சரிவு அபாயம் காரணமாக தெஹியோவிட்டு ஐலா தோட்டத்தின் 48 குடும்பங்களைச் சேர்ந்த 292 பேர் கடந்த 7 மாதங்களாக கூடாரங்களிலே வசிக்கின்றனர். වතු ඉන්න මාතෘවත් ඒ නිලධාරීන්වත් අපිට කිසිම උදව්වක් කරේ නැහැ. අද වෙනකොට දැන් අපි අවුරුද්දක් තිස්සේ මේ කුඩාරම් වල තමයි ඉන්නේ. අපිට ආහාර පානවත් වියලි ආහාරවත් මාස 3යි ලැබුණේ. ඉතින් ඒත් එක්කම தெஹியோவிட்ட தமிழ் மகா வித்தியாலயத்தில் கடந்த வருடம் மே மாதம் ஏற்பட்ட மண் சரிவினால் பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாமல் போனது. அதனால் தெஹியோவிட்ட தமிழ் மகா வித்தியாலயம் மூடப்பட்டது. பின்னர் இந்த பாடசாலை மாணவர்கள் மாலை 2 மணியின் பின்னர் தெஹியோவிட்ட தேசிய பாடசாலைக்கு சென்று கல்வியை தொடர்கின்றனர். காலையில் தெஹியோவிட்ட தேசிய பாடசாலை மாணவர்கள் கல்வியை தொடர்ந்த பின்னர் மாலை வேளையில் தமிழ் மாணவர்கள் அந்த பாடசாலைக்கு சென்று 5 மணி வரை கல்வி பயில்கின்றனர். பாடசாலையில் மண் சரிவு வந்தனால எங்களுக்கு தேசிய பாடசாலையில மதியம் 1:30 மணிலிருந்து 5:10 வரைக்கும் பாடசாலை அங்க நடைபெறுது. அதனால எங்களுக்கு வீட்டில் பாட வேலைகளை கண்டினியூ பண்ண கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு புது ஸ்கூல் கிடைச்சாதான் நாங்க எங்களோட படிப்பை முன்னெடுத்து செல்ல இயலும். அரநாயக்க சாமசரக்கந்த பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவினால் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் 6 முகாம்களில் தங்கியுள்ளனர். இவ்வாறு ஏமாற்றப்படும் மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது யார்? மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் ஊடாக அம்பாறையில் இன்று மற்றொரு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அம்பாறை குருளம் பொக்குன கிராம மக்கள் சுத்தமான குடிநீரின்றி பல வருடங்களாக சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கிணறு மூலம் சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கான ஆரம்பகட்ட நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. குருளம்பொக்குன கிராமத்திற்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினருக்கு மக்களால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய ஊடகத்தின் பணிப்பாளர் கந்தவேல் மயூரன் உள்ளிட்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரும் பானவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ASD சில்வா உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இந்த மக்கள் சக்தி திட்டம் ஒரு பக்கம் நாட்டில் உள்ள குறைபாடுகளை தீர்க்குது, மற்றொரு பக்கம் இந்த இனங்களுக்கு இடையில முரண்பாடுகளை தீர்த்து இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வளர்க்கும் வண்ணம் செயற்படுது. எங்களோட ஒரே இலக்கு இந்த நாட்டுல ஏழ்மை வறுமை தன்மை ஒழிக்கணும். நாட்டுல எல்லாருமே ஒரே மாதிரி வாழணும். உங்களுக்கு உதவுறதுக்கும் உங்களை முன்னேற்றதுக்கும் மக்கள் சக்தி திட்டம் தயாரா இருக்கிறது.
கலாநிதி சுஜாதா பெரேரா மற்றும் பெரேரா மன்றத்தின் உதவியுடன் இந்த குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்கள்கிட்ட இந்த கஷ்டங்களை தெரிந்து கொண்டு இந்த திட்டத்தில் எங்களுக்கு பெரும் உதவிகளை வழங்கியிருக்கிறார். அதாவது மக்கள் சக்தி அது இன்றைக்கு எங்களுக்கு இந்த இடத்திலே எங்களுக்கு புது வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது குடிநீர் வசதியை ஆரம்பித்ததுக்காக எங்களுக்கு நான் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு குடிநீர் கிடைக்கல. நாங்கள் தூர பயணத்தினால் குடிநீர் கொண்டு வரோம். சக்தி டிவியால குடிநீர் தந்ததுக்கு நன்றி. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு மல்வத்து பீடத்தின் மாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். மல்வத்து பீடத்தின் மகாநாயகர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்திப்பதற்காக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட சிலர் இன்று சென்றிருந்தனர். ஹம்பாந்தோட்டை துறைமுக பிரச்சினை தொடர்பில் மகா சங்கத்தினரை தெளிவூட்டும் நோக்கிலேயே அவர்கள் மகாநாயக்க தேரரை சந்தித்தனர். கொழும்பில் உள்ள 2 துறைமுகங்களை வெளிநாட்டவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக கிடைக்கும் லாபத்தை விடவும் அதிகமாகவே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் அதிகார சபைக்கு 35%, குறித்த நிறுவனத்துக்கு 65% என்று வழங்கப்பட்டுள்ளது. அதனூடாக கிடைக்கும் அடிப்படை வருமானம் துறைமுகங்கள் அதிகார சபைக்கு கிடைக்கவுள்ளது. குத்தகைக்கே காணிகளை வழங்கியுள்ளனர். முற்றாக எதிர்ப்பு தெரிவிப்பது அல்ல, பிரதேச மக்களுக்கு பயனாக அமையும் எனின் சிறந்ததே. கஷ்ட பிரதேசங்களில் வீதிகள் இல்லை, பாலங்கள் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. எமக்கு தெளிவாக விளங்குகின்றது. சிரச ஊடகம் அதனை சுட்டிக்காட்டுகின்றது. அவர்களே அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் வரக்காகுட ஞானரத்ன தேரரையும் இவர்கள் சந்தித்து ஆசி பெற்றனர். வவுனியா மாவட்ட அரச நெற்களஞ்சிய சாலைகளிலிருந்து தென்பகுதிக்கு நெல் கொண்டு செல்வதற்கு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வவுனியா பாவட்குளம் படிவம் 6 நெற்களஞ்சி சாலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் நெல்லினை தென்பகுதிக்கு கொண்டு செல்ல இன்று காலை கொள்கலன்கள் சில சென்றிருந்தன. அதனை அடுத்து அங்கு ஒன்று கூடிய அரிசி ஆலை உரிமையாளர்கள், அங்கு பணிபுரிபவர்கள் மற்றும் பொதுமக்களால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட நெல்ல வவுனியா மில்லஸுக்கே கொடுக்கணும். என்னடா இஞ்சத்த மக்களும் அரிசி விலை, நெல்லு விலை எல்லாத்தையும் கஷ்டத்தை இது வெளி மாவட்ட வாகனத்தை கொண்டு இங்கே ஏத்துறதால இஞ்சத்த மக்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் துன்பங்கள் இருக்குது. இது காலப்போக்கில் இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் போகும். மொழியை இப்படி வெளி மாவட்டங்கள் இஷ்யூ பண்றது, அந்த மாவட்டம் இல்ல அந்த இடத்துக்கே கொடுத்து கொள்ளுங்கொண்டுதான் கவர்மெண்ட் திருப்பி கேட்டு எல்லா மக்களும். நல்லாட்சி நடத்துறேன்னு சொல்ற அரசாங்கம் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும். அரசுக்கு நாங்க புத்தி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அரசு சரியான முறையில் நடந்தா எல்லாம் சரியாக நடக்கும். வவுனியாவில் மட்டும் 32 மில் மூடி இருக்கு நெல் இல்லாமலுக்கு. 500-600 வேலைக்காரருக்கு வேலை வாய்ப்பு இல்ல. விடயம் குறித்து அரிசி ஆலை உரிமையாளர்களினால் அரசாங்க அதிபருக்கு தொலைபேசி மூலம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நெல்லினை ஏற்றுவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. அலிகாவத்த பிரதேசத்தில் கொழும்பு கலால் விசேட நடவடிக்கை பிரிவு நேற்று மாலை மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது போதைப்பொருள் வில்லைகளுடன் 26 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக மேற்கொண்ட விசேட விசாரணைகளை தொடர்ந்து போலி கொள்வனவாளர் ஒருவரை ஈடுபடுத்தி நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்து 36 போதைப்பொருள் வில்லைகள் கைப்பற்றப்பட்டதாக கலால் திணைக்களம் குறிப்பிட்டது. இந்த போதைப்பொருள் வில்லை எக்ஸ்டசி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. வீதியில் 3800 ரூபாவிற்கு இந்த போதைப்பொருள் வில்லை விற்பனை செய்யப்படுவதுடன் ஒரு வில்லை 200 கிராம் நிறையை கொண்டுள்ளது. மாளிகாவத்த நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் வில்லைகளை விற்பனை செய்யும் 2 பிரதான நபர்களில் ஒருவரையே நாம் கைது செய்துள்ளோம். ஏனைய நபர் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த போதிலும் எம்மால் கைது செய்ய முடியவில்லை. அவரை கைது செய்வதற்கு நாம் நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுப்போம். 2-3 வருடங்களாக அவர்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களே பிரபல போதைப்பொருள் வில்லை விற்பனையாளர்கள். வடக்கு கடற்பரப்பின் ஊடாக இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவது தொடர்பில் கடந்த 3 நாட்களாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இது தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகளின் நிலைப்பாடு என்ன? 3 தசாப்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்று போதைக்கு எதிராக போராடிய வேண்டிய நிலையில் உள்ளது.
வட கடற்பகுதியின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகளின் நிலைப்பாடு என்ன? குறிப்பாக இந்த இந்திய இழுவை படகுகள் அந்த தொழில் செய்கின்ற போர்வையில் அதிகளவான கேரள கஞ்சாக்கள் மற்றும் போதை வஸ்துக்கள் வருகின்றது. ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சாக்கள் அரசு அதாவது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது இடையில் அதாவது கொழும்பை நோக்கி வருகின்ற பொழுதுதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள். உங்களுடைய எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த போதை வஸ்து ஆட்கொண்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். Kerala ganja, for that matter. But when you ask the Sri Lankan fishermen, they say, well, we are not responsible for it. When you ask from the other side, they say, we are not the ones who are involved in it. But I would like to ask you the question, so who is responsible for this? If both parties say, we are not. We are the responsible. Well, probably both are responsible. Both are. Yes. Probably. We don't know. It's happening. This is one of the, once we tighten this joint patrolling, that trade also will take a huge hit, and that's our hope. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ வாக்குமூலம் அளிப்பதற்காக போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று முற்பகல் சென்றிருந்தார். அமைச்சு பதவி வகித்த போது மகாபோல நிதியம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே முன்னாள் அமைச்சர் அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த ஆட்சியின் திடீர்களை பிடிப்பதற்காக சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் கொண்டுவர உள்ளதாக அமைச்சர் சரத் அமுனுகம கூறுகின்றார். அது நல்லது. அமுனுகம அந்த அரசாங்கத்தில் இருக்காதவர் போன்று தற்போது கதைக்கின்றார். அப்படி இருப்பவர்கள் தூய்மையானவர்களா என்று நாம் அமுனுகமிடம் கேட்கின்றோம். அனைவரும் திருடர்கள் என்றே நாம் கூறுகின்றோம். அங்கிருக்கும் அனைவரும் தூய்மையானவர்கள் என்றால் பிரதமர் திருட்டுச் சம்பவங்களோடு தொடர்புபடவில்லையா என்று அமுனுகமிடம் கேட்கின்றோம். பிரதமர் தொடர்பில் கதைப்பதற்கு அவரது நாக்கு வளைந்து கொடுப்பதில்லையா? ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் கதைக்க முடியாதா? மத்திய வங்கியின் ஆளுநர் பிரதமர் செய்துள்ள திருட்டுக்கள் அவரது கண்களுக்கு புலப்படவில்லையா? அவரது கண்கள் குருடா? ஐக்கிய தேசிய கட்சியின் கண் குருடாகி மற்ற கண் மாத்திரமா தெரிகின்றது. அமுனுகம கூறுவது செல்லுபடியற்றவை. நாளை தேர்தலுக்கு சென்றால் அமுனுகம நிச்சயம் தோற்பார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 1க்கு தள்ளப்படும் நிலை உருவாகியுள்ளது. தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் பெற்ற 392 ஓட்டங்களுக்கு பதிலளித்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ள இலங்கை அணி 100 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.